விஜய் அண்ணாவை பார்க்கறதுக்காக நாங்கள் எல்லாரும் ஆர்வமாக வந்திருக்கோம். நாங்கள் மகளிர் அணியில் இருக்கோம். தமிழக வெற்றி கழக நிர்வாகி. ஆமாங்க. இப்போ குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும்தான் இந்த மக்கள் சந்திப்புல கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க வந்து எந்த அடிப்படையில உங்களுக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ வந்து அதிகமாக கூட்டம் சேர்ந்தா ப்ராப்ளம் வந்துடுது இல்லை. இப்போ முக்கியமானவங்கள கூட்டிகிட்டு வந்து முக்கியமான அந்த விஷயத்த பேசி எல்லாரையும் ஒருங்கிணைப்படுத்துறதுக்காக அந்த மாதிரி இப்போ கரூர் பிரச்சனைக்கு அப்புறமா முதல் தடவை அந்த மாதிரி மக்கள் சந்திப்புக்காக வர சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க அவர்கிட்ட பார்க்கும்போது பேச வாய்ப்பு கிடைச்சா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இன்னொரு தடவை அந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத மாதிரி நம்ம கூட்டத்தை கேர்ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம நடத்தணும்னு சொல்ல விரும்புகிறோம். இப்போ உங்க கிராமத்தை சேர்ந்து எவ்வளோ பேர் வந்திருக்காங்க? பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்துருக்காங்களா? ஆமாம் மேம், பெண்கள் தான் மேம். எல்லாருமே அவர்னாலே பெண்களுக்கு முக்கியத்துவம் வரணும், முன்னாடி வரணுன்றதுனால முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால நாங்கள் எங்கள் கிராமத்துலேருந்தே கிளம்பி நிறைய பேர் வந்துருக்கோம். மாற்றம் வரணும். ஏன்னா இப்போ அரசியலில் ஒரு மாற்றம் வரணும். இப்போது நிறைய டிஎம்கே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, டிஎம்கேவால் நிறைய பிரச்சனைங்க வந்து எதிரில் மோதாமல் அவங்க நிறைய பண்ணுறாங்க. அதனால் அதுக்கான ஒரு முடிவாக தான் இது இருக்கும். ஏன்னா இன்னும் ஒரு 3 மாதம் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. அதனால் அதை வச்சு தான் இப்போது ஏதோ பேசணுன்ட்டு நம்ம உள்ளே போகாமல் அவர் என்ன பேசுவாருன்ட்டு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இதுவே ஒரு இஷ்யூ ஆக்குவாங்க. அதனால் உள்ளே போனால் தான் தெரியும் அவர் என்ன பேச போகிறாரு, எதை பற்றி பேச போகிறாரு. ஏன்னா ரொம்ப நாள் பொறுத்து அண்ணன் வெளியே வந்திருக்காங்க. அதனால் அவர் மனநிலைமை எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால் உள்ளே போனால் தான் தெரியும் எதை பற்றி பேச போகிறாருன்னு. ஆனால் ஏதோ ஒரு மாற்றத்துக்காண்டி தான் இப்போ எங்களை வர சொல்லியிருக்காருன்று மட்டும் தெரியும். நிறைய வந்து உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ உயிரை வச்சு தான் விளையாடுறாங்க நிறைய பேர். அரசியல் வந்து இப்போ உயிரை வச்சு தான் விளையாடு. இவ்வளோ கேவலமாக ஒரு கீழ்த்தனமாக நடத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ அண்ணன் வந்து முன்னேற்றத்துக்கு வந்துகிட்டே இருக்காரு, நிறைய விஷயம் நடந்துகிட்டே இருக்குன்னு உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பயம் வந்துடுச்சு. அண்ணன் மேல வந்து பயம் வந்துடுச்சு. ஐயோ இவங்க வந்தா என்ன செஞ்சிருவாங்களோட்டு தான் இப்போ கூட SIR ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்தாங்க. இப்போ இது தேவையே இல்லாத விஷயம். அந்த விஷயத்த கொண்டு வந்து இப்போ இது கொண்டு வந்திருந்தது கூட ஒரு எப்படின்னா ஒரு வயசானவங்க இப்போ முதல்ல ஓட்டு போட போறாங்க பாத்தீங்களா, முதல் அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இது கரெக்டா இருக்கும். ஆனா வந்து நம்மளுக்கெல்லாம் அது செட் ஆகாது. இப்போ தேவையில்லாம இந்த இதுவை எடுத்து தேவையில்லாம பேசி இது ஒரு பிரச்சனையா போய் நம்ம எதனா ஒன்று பண்ணிட்ட பிறகு அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த வந்து ஒரு சின்ன மூளையில போய் வந்து போராட்டம் நடத்துறேன், சும்மா பேசுறேன் அப்படின்னு நாங்க எடுத்த பிறகுதான் அவங்க வந்து பண்றாங்களே. ஏன்னா இது வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து பயம்ன்றது மனசுல வந்துச்சு. ரொம்ப வந்து எப்படி சொல்றது, ஐயோ அவங்க ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படி. இந்த பயமே நாங்க முதல்ல ஜெயிச்சிட்டோம். எங்க அண்ணனுக்கு வந்து நாங்க பக்கபலமா இருக்கோம். இப்ப எங்க அண்ணன் வந்து வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாம் சொல்றாங்க பயந்துட்டாரு, இது மாதிரி பண்ணிட்டாரு, உள்ள போயிட்டாரு. யாருமே வந்து பயம் எல்லாம் கிடையாது. யாரா இருந்தாலும் ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா பயம் இருக்கும், மனசுல வருத்தம் இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு அப்பா அம்மா தங்கச்சி ஒரு ஃப்ரெண்டுன்னா கூட எவ்வளவு இதுவா இருக்கும். அவரு என்ன நினைச்சாருன்னா நம்மளை பார்க்க வந்து மக்கள் இந்த மாதிரி ஆயிட்டாங்களே, அவர் கேட்ட இடத்துல அவங்க வந்து நம்மளுக்கு இடத்த கொடுத்துருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை. அவங்க பிளான் பண்ணி இந்த மாதிரி நடக்கணும்ன்றதுனாலதான் அந்த மாதிரி உயிரிழப்பை ஏற்பட்டுச்சு. அதனால எங்க அண்ணன் போயிட்டாரு. அதை வச்சு பல விமர்சனங்கள் பண்ணாங்க. அவங்க விமர்சனங்கள் பண்ணா எங்க அண்ணன் மேல வந்துகிட்டே இருப்பார். எங்க தலைவரா அவர் மேல வந்துகிட்டே இருப்பார். அதனால இன்னும் நிறைய மாற்றம் வரும். இன்னும் நிறைய இருக்கு. நாங்க யோசிச்சு வச்சிருக்கோம், அண்ணன் யோசிச்சு வச்சிருக்காங்க நிறைய வெளியே கொண்டு வரணும்னு. அதுக்கு நிறைய தடைகள் இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம், தடையெல்லாம் உடைச்சிட்டு தான் அண்ணன் வருவாங்க. இப்ப வெளியே வந்திருக்காங்க. அவர் தைரியமா இருக்காரு. நிறைய பேர் நிறைய சொன்னாலும் அவர் தைரியமா இருக்காரு. அதனால இன்னும் நிறைய விஷயம் வந்து வெளியே வரும். இப்போ அவர் சந்திச்சு பேசுறேன்னு இதுல என்னென்ன விஷயம் சொல்றாருன்றது இனிமேல் தான் தெரியும். நிறைய பேர் வந்திருக்கோம். இப்போ ஒரு கொஞ்சம் பேர் ஒரு 2000 பேர் தான் சொல்லியிருக்காங்க. எதனாலன்னா நிறைய பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி வரத்துக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னதுனால இப்போ கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் நிறைய பேசுவாரு. இதுக்கப்புறம் ஏன்னா இங்க வந்து நம்மளுக்கு இடம் வந்து கரெக்டா கொடுக்கல. இடம் கரெக்டான இடம் கொடுத்தா இதுவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு. இந்த பாதுகாப்பெல்லாம் நம்ம மேம்படுத்தி தான் எல்லாமே செய்யணும். அதனால இன்னும் கொஞ்சம் இடம் ஃப்ரீயா கொடுத்திருந்தாருன்னா இன்னும் நிறைய பேர் வந்திருப்பாங்க. இப்ப சந்திக்கிறாருன்னா மக்கள் கிட்ட என்ன குறை இருக்கு, நம்ம என்ன பண்ண போறோன்றதான் அவர் சொல்றதுக்காண்டி இப்ப கூப்பிடுறாங்கண்டி. மற்றபடி எங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து தண்ணி தான் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப சேகடு தண்ணி வந்து குடி தண்ணியில கலந்துச்சு. அது யாருகிட்ட சொன்னாலும் நம்ம மனுவே கொடுத்தா கூட அதை சரி பண்ணல, இன்னமும் சரி பண்ணல. காலத்துல இது வரைக்கும் நடக்கலன்றதுதான் பொதுமக்களுடைய குறை தீர்ப்பு கூட்டத்திலேயே நாங்க கேட்ட மனுவே நிறைய வச்சிருக்கிறோம். குறை தீர்ப்பு மனுவே நிறைய எங்க இதுல இருந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா
குழா தண்ணிக்கு வந்து ரோடு வந்து தோண்டினாங்க, இன்னமும் அது மூடல. இப்ப மழை பெஞ்சதுனால அந்த குண்டு குழியில நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது, நிறைய குழந்தைங்க போறாங்க, பெரியவங்க போறாங்க. அது தெரியாம நல்ல ஒரு ஆட்சியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும், இது முன்னாடி இருந்தவங்க எல்லாம் அதை மூடி இருக்கணும். நாங்க அதுக்கு ஸ்டெப் எடுத்தாலும் எங்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்க. நிறைய தடையெல்லாம் வந்து அதையும் மீறி நிறைய பேர் எங்க கட்சியில இருக்கிறவங்கள நிறைய பேர் எல்லாமே எடுத்து போட்டு செய்யறாங்க. இருந்தாலும் நிறைய எதிர்ப்புகள், நிறைய வந்து பிரச்சனைகள் அந்த ஏரியால இருக்கிறவங்க அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, எதிர்கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ண விட மாட்டேன்றாங்க. பண்ணா பேர் வந்து நாங்க பேர் வரதுக்காண்டி பண்ணல, பேர் வரதுக்கு மக்கள் தான் நம்மளுக்கு முக்கியம். மக்கள் தான் மெயின் சப்போர்ட்டே நம்மளுக்கு. அவங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம தலைவரும் நல்லபடியா வருவாரு. அதை வந்து ஏத்துக்க மாட்டேன்றாங்க நம்ம செஞ்சா.